உறவுகளுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பட்டர் கார்லிக் மஷ்ரூம் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத வாங்க பார்க்கலாம். இது வந்து காளானுங்க. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. நான் வந்து ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெங்க, அப்புறம் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு. இவ்வளோதாங்க இதுக்கு வேணுங்கிற பொருள். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து காளானை 2 கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன காளானாக இருந்தால் நீங்கள் முழுசாக போடுங்க, அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இது பெருசாக இருக்கனால சட்டுன்னு வெந்து வராது, அதனால நான் 2 மட்டும் கட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் பூண்டை வந்து சின்ன சின்ன பல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கணும், மிளகை வந்து நுணுக்கிக்கணும், அவ்வளோதாங்க. முதல்ல காளானை 2 வெட்டிக்கிறேங்க. பூண்டை வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ மிளகை வந்து நுணுக்கிக்க போகிறோம். போதுங்க, இந்த அளவுக்கு நுணுக்குனாலே போதும். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ பட்டரை போடுறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இப்போ நல்லா ஃபைனாக வெட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற காளான்களை சேர்த்துக்க போகிறோம். காளான் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா அதே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே காளான் வந்துச்சுனாலே போதும். ஒரு சின்ன விஷயங்க, நீங்கள் பூண்டை வந்து வெண்ணெயில் சேர்த்தோன்னே மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. காளானை சேர்த்தோன்னே கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வதங்கி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே தண்ணி விட்டு வதங்கி வருது. அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவோம் வேகிறதுக்கு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த வயக்காட்டில் தோட்டத்து பக்கம்லாம் வந்து இந்த மாதிரி மலைக்கு காளான் வந்து வளர்ந்துருக்கும். அதை வந்து எங்கள் ஆச்சி பாட்டியெல்லாம் வந்து சின்னூட்டுக்கு இருக்கும். அந்த தாளிப்பு கரண்டி அது ஒன்று சொல்லுவாங்க. அந்த கரண்டியில் வெறும் உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய் ஊற்றி ஒரு சின்னதாக வளர்க்குனாங்கன்னா இத்தினூட்டு தான் வரும். அதோட ருசி வேற லெவலு. ஆனால் இப்போ எல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக போயிடுச்சுங்க. இது கோவக்காய் இதெல்லாம். இப்போ பாதி வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைம்ல வந்து காளானுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து மிளகு தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதா. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதில் நீங்கள் வந்து 2 மாற்றம் செய்யலாம் அதே ரெசிபியில். என்னன்னா, பூண்டை வந்து பீஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கு பதிலாக பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிங்கன்னா இதோட பைண்ட் ஆகிடும். ஒரிஜினலான கார்லிக் மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் ஊற்றி வேக வைப்பாங்க. லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயின் ஊற்றி வேக வைப்பாங்க. நான் சாப்பிட்ருக்கேன், அது சூப்பராக இருக்கும். வேணும்னா சீஸ் போட்டுப்பாங்க. அது அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க ருசிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நான் 2யும் ட்ரை பண்ணியிருக்கேன், 2மே பட்டாசாக இருந்துச்சு. நம்மளுக்கு இது இப்போதைக்கு போதும். ஒன்று செஞ்சு முடிச்சாச்சு, சாப்பிட போகலாம். இது பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பட்டரு, கார்லிக்கு, மிளகு 3 கோட்டாயி செம்மையாக இருக்குங்க. சான்ஸே இல்லைங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. பாருங்க, அந்த பூண்டு வெண்ணையும் சாதம் போட்டு பெசரி சாப்பிட்றதுக்காக தனியாக எடுத்து வச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.